ஜெமினி 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 போலீஸ் வந்துருச்சு. பிளான் போட்டோண்டா. இவ்வளவு ஈஸியா நைசாம் நகைகளை கொள்ளையடிக்கிறதுக்கு தமிழ்நாடு போலீஸும் சென்ட்ரல் போலீஸும் கையால் ஆகாதவங்க இல்ல. குடுறா. இது 400 கோடி ஜேக்கப் டைமண்டா. இது போலிடா. அசல் அங்க இருக்கு பாரு. அங்கடா. நைசாம் நகைகளை கொள்ளையடிக்கிறது கபாலீஸ்வரன் கோயிலுக்குள்ள பூந்து கொள்ளையடிக்கிற மாதிரி ஈஸி இல்ல. நீ ஒரு பெரிய நவாபு. நான் நவாப் ஆகிறது வேணா பெரிய விஷயமா இருக்கலாம். ஆனா ஜெயில இருந்து வெளியே வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடா. 10 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்து உன் கதையை முடிக்கிறேன். நோ ப்ராப்ளம். 10 வருஷமாவது நிம்மதியா இருப்பேன். 10 வருஷம் இல்ல ஜெமினி, நீண்ட காலம் நீ நிம்மதியா வாழலாம். ரங்கா, இந்த சொசைட்டில சுத்துறதுக்கு உனக்கு பாஸ்போர்ட் கொடுத்தேன். ஆனா அதை நீ ரவுடிசத்துக்கு லைசன்ஸா பயன்படுத்திக்கிட்ட. அப்ஜெக்ஷன் கமிஷனர் சார். இதெல்லாம் நாடகமா இருக்கும் போது, இதெல்லாம் போலி நகையா இருக்கும் போது எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? கேக்குறாருல, சொல்லுங்க. நாங்க நாடகம் தான் ஆடணும். பின்ன நீங்க எதுக்கு சார் ஊரை விட்டு ஊர் வந்து நடுராத்திரியில இந்த எக்ஸிபிஷனுக்குள்ள புகுந்தீங்க? கிரிமினல் மோட்டிவ் இருக்கு, ரைட்? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். டேக் them. இவங்க எல்லாம் சென்ட்ரல் ஜெயில இருப்பாங்க. என் நண்பர் ரங்கா மட்டும் என்னோட வருவாரு, என் பர்சனல் செல்ல சாவாரு. வாடா. Hi Gemini. Oh, hi. Hello. Congratulations. Hi Gemini. Thank you. Hello Gemini. Congratulations. நீங்க கலக்கிட்டீங்க Gemini. நீங்க முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? எப்ப சந்தோஷமா இருக்கீங்க? சொல்லுங்க Gemini. சொல்லுங்க. Gemini, அப்புறம் நீங்க வாங்க சார். சார், எதுக்கு சார் இதெல்லாம்? ஒன்னும் இல்ல ஜெமினி. மாறுவோன்னு சொன்ன ஜெமினி ரங்காவோட நிலைமை என்னன்னு கேட்டாங்க. ரங்கா வீரப்ப மாதிரி அட்ரஸ் இல்லாம போயிட்டான். ஜெமினி மட்டும் மனுஷனா மாறிட்டான்னு சொன்னேன். அதெல்லாம் சரி சார். அவங்க லைஃப்ல எப்படி சார்? எங்க விஷயம் என்ன இருக்கு சார்? ராம இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி. என்ன சரிதானே? சொல்லுங்க. ஆமா ஆமா. கொஞ்சம் இருங்க. அம்மா வாங்க. வாங்கம்மா. வாங்கம்மா. வாங்க. இப்படி வாங்க. வாங்க வாங்க. இங்க நில்லுங்கம்மா. ஜெமினி உண்மையிலேயே மாறிட்டாரா? நாங்க நம்புறது இந்த ஊர்ல 2 பேர் தாங்க. ஒன்னு கற்பகாம்பாள், 2வது ஜெமினி தம்பி. ஓகே, நீங்க அந்த பக்கம் போய் பாருங்க. ஓகே சார். உன் பேர் என்ன? ஐசக் சார். எப்பவுமே ஜெமினியோட தான் இருக்கணும். சரி சார். ரைட்? ஓகே சார். கோ. என்ன நோட் பண்ணிட்டு இருக்கீங்க? கேரம் ஆடிட்டு இருக்காங்க. ஜெமினி மார்லனை இவங்க கையில கத்தி பிடிச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா இவங்க இப்படி இருக்க மாட்டாங்க. கோ. இந்த மேட்டர் ஃப்ரண்ட் பேஜ்ல வர மாதிரி எழுதுங்க. ஓகே சார். நீங்க சொன்ன மாதிரி வருவோம். தேங்க் யூ. Bye Gemini. பை ஜெமினி. Bye Gemini. Sir. உங்க பத்திரிக்கையிலும் ஃப்ரண்ட் Okay, பேஜ்ல sir. வரணும். போங்க. Bye Gemini. You can do it. Thank you, sir. தேங்க்ஸ் தேவையில்லை. டிஃபன் வச்சா போதும். முதல் தடவையா உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். போதும் போதும். ஏம்மா அண்ணம்மா. அண்ணம்மா, சமையல் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இவங்க இப்படி மாறிட்டாங்க. சாப்பாட்டுல என்ன கலந்து கொடுக்குறீங்க? கலக்கத்துக்கு இனி எந்த அவசியமும் இல்லைங்க. அவங்க மாறினதுக்கு நீங்க தான் காரணம்.
சமையலும் நல்லா இருக்கு, உங்க பேச்சும் நல்லா இருக்கு. ஏய், எப்பவும் அதே யோசனையா? ஜெமினி, ஜெமினி, கமிஷனர். என்ன ஜெமினி, காரம் அதிகமா இருக்கா? விவகாரம் முத்தி போச்சு சார். ஹேண்ட் என்ன தடுக்காத, என்ன தடுக்காத. அவன் காதல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார். அவன் காதல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கனவு ஆயிடுச்சு சார். ஏய், என்ன இது? எங்களை நீங்க மாத்துன மாதிரி அவன் மனசையும் தயவு செஞ்சு மாத்துங்க சார். மாத்துங்க சார். आजकल बाबूजी, जीना बहुत बाबूजी, मुश्किल हो गया। वो क्या है कमिश्नर बेटा? फोन किया ना, वो आ गया। हाँ, अरे हमारे घर मेहमान आया है। सुनो, मेहमान आ रहे हैं हमारे नमस्ते। नमस्कार, नमस्कार। अरे बाप रे, अब किसको मिट्टी में मिलाया आ गया? एक मिनट, आप बोलने से मैं बोलूं? क्या मैं अंदर आ सकता हूँ? आइए ना। உங்கள யாருக்காவது தமிழ் தெரியுமா? எனக்கு தெரியும் சார், நான் மனிஷாவோட அக்கா. வாமா, இப்படி உட்காரு. ஜெமினி உட்காரு. பரவாயில்லையா, உட்காரு. மனிஷா வீட்ல இல்லையா? இங்க இருக்கா சார்? मनीषा, जरा नीचे आना, जल्दी आना मनीषा। मनीषा, कमिश्नर सर हैं। नमस्ते सर। नमस्ते, உட்காருமா. நம்ம வீட்டுக்கு கமிஷனர் வந்திருக்காருன்னு உங்க யாருக்கும் பதட்டமா இல்லையா? உண்மையா சொல்ல போனா நாங்க எல்லாம் அந்த டென்ஷன்ல தான் இருக்கோம். ஓகே, டைரக்டா விஷயத்துக்கு வந்துடுறேன். உங்க வீட்டு பொண்ண வேற யாராவது காதலிச்சா நீங்க ஏத்துக்குவீங்களா? ஒரு நிமிஷம் சார். ஸ்ரீராம், இங்க வாங்க. नमस्ते साहब। ப்ளீஸ் சிட் டவுன். ये हस्बैंड देवेंद्र श्रीराम। பார்க்கிறதுக்கு நான் மார்வாடி மாதிரி தான் சார் இருப்பேன். பக்கா தமிழ்காரன் சார். எங்க நேட்டிவ் தேனி டிஸ்ட்ரிக்ட் சார். ஐ see. லவ் பண்ணோம். இது எங்க பேரண்ட்ஸ் கிட்ட நான் சொல்லிட்டேன். குலம் கோத்திரம் இதெல்லாம் எதுவும் கேட்கல. நல்லவனா கெட்டவனாங்கிறது மட்டும் என்கொயரி பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி எங்க அப்பாவே ஸ்டேட்ஸ்க்கு அனுப்புனாங்க. குட், வெரி குட். ஸோ லவ்வுக்கு உங்க வீட்ல யாரும் எதிர்ப்பு சொல்ல மாட்டீங்க? சொன்னல சார், நல்லவனா கெட்டவனா அது மட்டும் தான் பாப்பாங்க. சின்ன வயசுல தெரியாம பண்ற தப்புகளை ஜெமினி நேத்து வரைக்கும் பண்ணான். இப்ப அவன் மனுஷனா மாறிட்டான். மனிஷா கிளாஸ்மேட். மனிஷா எங்க கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கா சார். ஆனா இன்னும் மனிஷா லவ் பண்றாளா? லவ்வுக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எதுவுமே இருக்காது. போலீஸ் ஆஃபீஸரான நானே ஒரு ரவுடிக்கு, மாஜி ரவுடிக்கு நல்லவன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். நம்பி பொண்ணை கொடுக்குறீங்களா? கொஞ்சம் டைம் கொடுங்க சார். எத்தனை நாள்? நாளா, மாதமா, வருஷமா? 5 minutes சார். நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன், நீங்க மனிஷா கிட்ட பேசிடுங்க. पापा आप अंदर तो चलिए, मैं समझाऊंगी। सब लोग अंदर आइए। माँ मैं समझाऊंगी, आप अंदर जरूर चलिए ना। पापा चलिए, बात मैं बताती हूँ। पापा आप अंदर चलिए, आप चलिए ना पहले। घबराने वाली कोई बात नहीं, आप पहले अंदर तो चलिए। இத பாருமா, நல்லவன் நினைச்சு நீ காதலிக்கும் போது ஜெமினி கெட்டவன், கெட்டவன் நினைச்சு நீ தள்ளி இருக்கும் போது அவன் நல்லவன். வித்தியாசம் புரிஞ்சுதா?